அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய சமச்சீர் புத்தகம். அதில இருக்கிற 5வது இயல் பகுதியிலிருந்து நம்ம இன்னைக்கு லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போறோங்க. பாட்டு, உரைநடை, விரிவானம், மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாத்தையுமே லைன் பை லைன் கொஸ்டினா பார்க்க போறோம். ஒவ்வொன்னுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினா விடைகள் அதையும் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா முடிக்க போறேங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 80 கேள்வி தாங்க இருக்கு. வீடியோவ முழுமையா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மற்ற ஈலுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருப்பாங்கன்னா, "இன்பத்தமிழ் கல்வி" அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாட்டு குடுத்திருப்பாங்க. அதிலிருந்து கேள்விகள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, "தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தவர் யார்?" தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தவர் யார்? இதுக்கான பதில் பாரதிதாசன். பாரதிதாசன். 2வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? 4 நூல் குடுத்திருக்காங்க. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இதற்கான பதில் பாண்டியன் பரிசு சரி, அழகின் சிரிப்பு சரி, இசையமுதும் சரி, அமுதும் தேனும் தவறு. அமுதும் தேனும் இந்த நூல பாரதிதாசன் எழுதல. வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் யாரு அப்படிங்கிறத நம்ம இதே 7ஆம் வகுப்புல பார்த்துருக்கோம். இதுக்கான விடைய நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து 3வது கேள்வி, பாரதிதாசனின் பன்முகத்தன்மையில் தவறானது எது? பாரதிதாசனுடைய பன்முகத்தன்மையில தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், அவரு கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர், நாடக ஆசிரியர். அனைத்துமே சரிங்க. கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர், நாடக ஆசிரியர். அனைத்துமே சரி. அடுத்து 4வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் தவறானது எது? 4 நூல் குடுத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இதற்கான பதில், இருண்ட வீடு சரி, குடும்ப விளக்கு சரி, அழகின் சிரிப்பு சரி. கண்ணகி காப்பியம் அப்படிங்கிற பேர்ல அவர் நூல் எழுதல. அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு எழுதியிருக்காரு. கண்ணகி புரட்சி காப்பியம்னு வந்திருக்கணும். ஆனா இங்க வெறும் கண்ணகி காப்பியம் தான் வந்திருக்கு. ஸோ இதான் தவறு. அடுத்து 5வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய டேஸ் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. இவருக்கும் சாகித்ய அகாதமி விருது குடுத்திருக்காங்க. நாடக நூலுக்கு குடுத்திருக்காங்க. இதுக்கான பதில், பிசிராந்தியார் அப்படிங்கிற நாடகம். இந்த நாடகத்துக்கு தான் இவருக்கு சாகித்ய அகாதமி விருது குடுத்திருக்காங்க. அடுத்து 6வது கேள்வி, "இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும்." இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த பாட்ட எழுதுனது பாரதிதாசன் தான். இந்த பாடல் இடம்பெற்ற தலைப்பு என்னன்னு கேட்குறாங்க. எந்த நூல்ல இருக்கு? எந்த தலைப்புல இருக்கு? அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில், தமிழ் பேறு அப்படிங்கிற தலைப்புல இருக்குதுங்க. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் பேறு அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த பாட்டு இருக்கு. அடுத்து 7வது கேள்வி, பாரதிதாசனை கவர முயன்ற இயற்கை பொருளில் தவறானது எது? பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "என்னை இவைகள் எல்லாமே கவர்ந்தன" அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இதுக்கான பதில், வானத்த சொல்லியிருப்பாரு, ஓடைய சொல்லியிருப்பாரு, மயில சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காடு காடு அதையும் சொல்லியிருப்பாரு. தென்றல் அதையும் சொல்லியிருப்பாரு. ஆனா நிலவ பத்தி அவரு சொல்லவே இல்ல. ஸோ இங்க தவறானது நிலவு. நிலவு வராது. அவர் எத பத்தியெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. வானத்த பத்தி பேசியிருக்காரு, ஓடைய சொல்லியிருக்காரு, மயில சொல்லியிருக்காரு, காட சொல்லியிருக்காரு, தென்றல் சொல்லியிருக்காரு. அடுத்து 8வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். இதற்கான பதில், எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெறுப்பு என்றால் மலை, கழனி என்றால் வயல், பருதி என்றால் கதிரவன். அடுத்து 9வது கேள்வி, எதுகை இடம்பெற்ற சொல்லை கண்டறிக. எதுகைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் எதுகை. இங்க பாருங்க, இதுல வந்து பொருந்தல, இதுலயும் பொருந்தல, இதுலயும் பொருந்தல, இதுல வந்து பொருந்தி வந்திருக்கு. ஸோ இதுதான் சரி. அதுவே வந்து மோனை இடம்பெற்ற சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான். மாலை, மாணிக்கம். இது வந்து மோனை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அடுத்து நாம் பார்க்க போறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 10வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது, அவரு மயில சொல்லுவாருங்க. மயில். அடுத்து 11வது கேள்வி,
பின் வருவனவற்றுள் மழையை குறிக்கும் சொல் என்ன? மழையை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வெறுப்பு அப்படின்னா மழை. வெறுப்புன்னா மழை. அடுத்து 12வது கேள்வி. ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஏடெடுத்தேன் இந்த சொல்லை பிரிச்சு எழுதுனீங்கன்னா, ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடெடுத்தேன். இதுதான் கரெக்ட்டு. அடுத்து 13வது கேள்வி. துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? துயின்றிருந்தார் இந்த சொல்லை பிரித்து எழுதும் பொழுது எப்படி வரும்னா, துயின்று கூட்டல் இருந்தார்ன்னு வரும். துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்து 14வது கேள்வி. என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? என்று கூட்டல் உரைக்கும். இதை சேர்த்து எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்குங்க? என்றுரைக்கும்னு வரும். என்றுரைக்கும். அடுத்து 15வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். முன்னாடி நம்ம பார்த்தது தான். கழனி அப்படின்னா வயல். நிகர் என்றால் சமம். பருதி என்றால் கதிரவன். முகில் என்றால் மேகம். அடுத்து நாம் பார்க்க போறது அழியா செல்வம் அப்படிங்கிற ஒரு பாட்டுங்க. 2வதா இந்த பாட்டு குடுத்திருப்பாங்க. இதிலிருந்து கேள்விகள பார்க்கலாம். 16வது கேள்வி. விச்சை மற்று அல்ல பிற என்று கூறும் நூல் என்ன? விச்சை மற்று அல்ல பிற என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் நாலடியார். இந்த பாட்டு வரி நாலடியார்ல இருக்கு. அடுத்து 17வது கேள்வி. நாலடியார் என்ற நூலை எழுதியவர் யார்? நாலடியார் என்ற நூலை எழுதியவர் இதுக்கான பதில் சமண முனிவர். சமண முனிவர்கள்லாம் சேர்ந்து தான் பாடியிருக்காங்க. அடுத்து 18வது கேள்வி. நாலடியார் எந்த வகை நூலாகும்? நாலடியார் என்பது எந்த வகையான நூலாகும்? இதுக்கான பதில் அது 18 கீழ்க்கணக்குல வருங்க. 18 கீழ்க்கணக்கு நூல். அடுத்து 19வது கேள்வி. நாலடியார் 400 டேஸ் பாக்களால் ஆனது. நாலடியார் என்பது 400 பாடல்களால் ஆனது. 400 பாட்டுமே வெண்பா வகை பாடல்கள். 400 வெண்பாக்களால் ஆனது. அடுத்து 20வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? நாலடியாருக்கான சிறப்பு பெயர்கள குடுத்திருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு பொருந்தாம இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் நாலடியார் அப்படின்னாலும், நாலடி 400 என்றாலும், வேளாண் வேதம் என்றாலும் ஒன்று தான். அதுவே உத்தர வேதம் என்பது நாலடியார் கிடையாது. உத்தர வேதம் என்பது திருக்குறள். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேளாண் வேதம்னா நாலடியார். உத்தர வேதம்னா திருக்குறள். அடுத்து 21வது கேள்வி. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் என்ன? திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார் தாங்க. நாலடியார். அடுத்து 22வது கேள்வி. திருக்குறள் போன்று அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது எது? திருக்குறள் எப்படி 3 பாலா பிரிச்சு வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி நாலடியாரையும் 3 பாலா பிரிச்சு வச்சிருக்காங்க. அறம், பொருள், இன்பம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து 23வது கேள்வி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்னும் தொடர் மூலம் கூறப்படும் நூல்கள் என்ன? 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இந்த தொடர் மூலம் கூறப்படும் நூல்கள் 4 அப்படின்னா நாலடியார், 2 அப்படின்னா திருக்குறள். இது ஆன்சர். 4 அப்படின்னா நாலடியார், 2னா திருக்குறள். அடுத்து 24வது கேள்வி. வேளாண் வேதம் எனப்படும் நூல் எது? வேளாண் வேதம் எனப்படும் நூல் எது? இதுக்கான பதில் நாலடியார். நாலடியாருக்கு வேளாண் வேதம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. அடுத்து 25வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. ரொம்ப சிம்பிளா தான் குடுத்திருக்காங்க. வைப்புலி என்றால் பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா என்றால் ஒருவரால் கொல்லப்படாது என்று அர்த்தம். வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். கார்முகில்னா மழை மேகம். அடுத்து 26வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டா பொருத்தணும். இதுக்கான பதில் விச்சை என்றால் கல்வி. இத கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. விச்சைனா கல்வி. வவ்வார் என்றால் கவர முடியாது. எச்சம் என்றால் செல்வம். மதலை என்றால் தூண். அடுத்து 27வது கேள்வி. உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் என்ன? உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருளை தேடி உழல்கின்றீரே என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் தனிப்பாடல் திரட்டுங்க. தனிப்பாடல் திரட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள்.
28வது கேள்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன? ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதாங்க. கல்வி. அடுத்து 29வது கேள்வி. கல்வியைப் போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. கேடு இல்லாத செல்வம் வேறில்லை. அடுத்து 30வது கேள்வி. வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வாய் தீயின். இதை பிரிச்சிங்கன்னா வாய்த்து கூட்டல் ஈயின் வரும். வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்து 31வது கேள்வி. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கேடில்லை. இந்த சொல்ல பிரிக்கிறீங்க. பிரிக்கும்போது என்ன வருங்க? கேடு கூட்டல் இல்லைன்னு வரும். கேடு கூட்டல் இல்லை. அடுத்து 32வது கேள்வி. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எவன் கூட்டல் ஒருவன். இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா எவன் ஒருவன் வரும். எவன் ஒருவன். அடுத்து நான் பார்க்க போகிறது உரைநடை. வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து கேள்விகள் ரொம்ப கம்மி தான். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். 33வது கேள்வி. பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார். அடுத்து 34வது கேள்வி. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பியவர் யார்? திருக்குறள் வகுப்புகளை நடத்தியிருக்காங்க. திருக்குறள் தொடர்ந்த சொற்பொழிவுகளையும் நடத்தியிருக்காங்க. இதன் மூலமா திருக்குறளை பரப்பியவர் யார்னா திருக்குறளார் வி. முனுசாமி. திருக்குறளார் வி. முனுசாமி. அடுத்து 35வது கேள்வி. வி. முனுசாமி எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? வி. முனுசாமி அவர் எழுதிய நூல்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. இதுக்கான பதில் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. இதெல்லாமே கரெக்டு. வள்ளுவர் கூறும் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதல. இதுதான் தவறு. அடுத்து 36வது கேள்வி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவரும் வி. முனுசாமி தான். அடுத்து 37வது கேள்வி. சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் வி. முனுசாமி தாங்க. இவரை நான் எப்படி கேட்கலாம்னா திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கூட கேட்கலாம். வி. முனுசாமி. அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 38வது கேள்வி. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன? காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். காலம் அறிதல். 39வது கேள்வி. கல்வியில்லாத வீடு டேஸ் வீடு. இங்கே இடைவெளி வந்திருக்குனுங்க. நான் விடாமுட்டேன். பார்த்துக்கோங்க. கல்வி இல்லாத வீடு டேஸ் இல்லாத வீடு. இதுக்கான பதில் கல்வி இல்லாத வீடு விளக்கு இல்லாத வீடு. விளக்கு இல்லாத வீடு. அடுத்து 40வது கேள்வி. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார் தாங்க. அடுத்து 41வது கேள்வி. உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? உயர்வடைவோம். இதை பிரித்து எழுதுனீங்கன்னா உயர்வு கூட்டல் அடைவோம் வரும். உயர்வு கூட்டல் அடைவோம். அடுத்து 42வது கேள்வி. இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இவை கூட்டல் எல்லாம். இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா இவையெல்லாம் வரும். இவையெல்லாம். அடுத்து நான் பார்க்க போகிறது விரிவானம். விரிவானம் பகுதியில் பள்ளி மறுதிறப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. அந்த கதையிலிருந்துலாம் கேள்வி வராது. பட் அந்த கதையை எழுதிய ஆசிரியர் அவரை பற்றிய குறிப்புகளை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வேணால் பார்க்கலாம். 43வது கேள்வி. இளமையில் கல் என்று கூறியவர் யார்? இளமையில் கல் என்று கூறியவர் ஔவையார். ஔவையார். அடுத்து 44வது கேள்வி. பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் யார்? பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் சுப்ரபாரதிமணியன். சுப்ரபாரதிமணியன். அடுத்து 45வது கேள்வி. சுப்ரபாரதிமணியன் நடத்திய இலக்கிய இதழ் என்ன? இவர் ஒரு இலக்கிய இதழ் நடத்தியிருக்காரு. அதனுடைய பெயரை கேட்குறாங்க. இதுக்கான பதில் கனவு அப்படிங்கிற இலக்கிய இதழை நடத்தியிருப்பார். கனவு என்பது சரி. அடுத்து 46வது கேள்வி. சுப்ரபாரதிமணியன் எழுதாத நூல் என்ன? இதுக்கான பதில் பின்னல் எழுதியிருப்பார், வேட்டை எழுதியிருப்பார், புத்துமன் எழுதியிருப்பார், கதை சொல்லும் கலை எழுதியிருப்பார். தண்ணீர் தேசம் எழுதியிருக்க மாட்டாங்க. தண்ணீர் தேசம் வேற ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
சுப்ரபாரதி மணியன் இவர் வந்து தண்ணீர் தேசம்னு எழுதியிருக்க மாட்டாரு. தண்ணீர் யுத்தம் அப்படிங்கிற பேர்ல எழுதியிருப்பாரு. தண்ணீர் யுத்தம் என்பது சரி. அடுத்து நாம் பார்க்க போறது இலக்கணம். இலக்கணத்துல ஓரெழுத்து ஒரு மொழிய பார்க்க போறோம். 47வது கேள்வி. நன்னூல் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? நன்னூல் கூற்றின்படி ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? இதுக்கான பதில் 42ங்க. ஓரெழுத்து ஒரு மொழி 42ன்னு நன்னூல் குறிப்பிடுது. அடுத்து 48வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. சரியா பொருத்தணும். இதுக்கான பதில் நெடில் ஆ. ஆ அப்படின்னா பசு, ஊ அப்படின்னா இறைச்சி, ஏ அப்படின்னா அம்பு, ஐ என்றால் தலைவன். அடுத்து 49வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இதுக்கான பதில் கா என்றால் சோலை, கூ என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், சே என்றால் உயர்வு. அடுத்து 50வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. சரியா பொருத்தணும். இதுக்கான பதில் சோ என்றால் மதில், தே என்றால் கடவுள், நே என்றால் அன்பு, நை என்றால் இழிவு. அடுத்து 51வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இதையும் சரியா பொருத்தணும். இதுக்கான பதில் நோ. நெடில் நோ என்றால் வறுமை, பே என்றால் மேகம், பை என்றால் இளமை, மீ என்றால் வான். அடுத்து 52வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இன்னும் ஒரு 2, 3 கொஸ்டின் தான் இருக்குங்க. இதுக்கான விடை மே என்றால் அன்பு, மோ என்றால் மோத்தல், யா என்றால் அகலம், வி என்றால் மலர். அடுத்து 53வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இதையும் சரியா பொருத்தணும். இதுக்கான பதில் வை என்றால் புல், வௌ என்றால் கவர், நோ குறில் நோனா நோய், குறில் தூ. தூ என்றால் உன். அடுத்து 54வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. இதையும் சரியா பொருத்தணுங்க. இதுக்கான பதில் நே என்றால் அன்பு, சி என்றால் இகழ்ச்சி, மை என்றால் அஞ்சனம், கோ என்றால் அரசன். அடுத்து 55வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஓரெழுத்து ஒரு மொழி 42ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுல குறில் எழுத்துக்கள் 2 இருக்குதுங்க. 2 எழுத்துக்கள். அடுத்து 56வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் எழுத்துக்கள் என்னென்ன? 2 எழுத்து குறில் எழுத்தா இருக்குன்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா குறில் நோவும் தூவும். நோ, தூ. அடுத்து 57வது கேள்வி. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஊ அப்படின்னா இறைச்சிங்க. ஊ என்றால் இறைச்சி. அடுத்து 58வது கேள்வி. பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? இதுக்கான பதில் 6 வகைப்படுங்க. அடுத்து 59வது கேள்வி. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பகுபதம் அப்படின்னாவே 6 வகைப்படுங்க. அது பெயர் பகுபதமா இருந்தாலும் சரி, வினை பகுபதமா இருந்தாலும் சரி 6 வகைப்படும். அடுத்து 60வது கேள்வி. பெயர் பகுபதங்களை பொறுத்துக. சரியா பொறுத்துங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் பொருள் என்பது பொன்னன், பொன்னை உடையவன் அர்த்தம். இடம் என்பது நாடான், நாட்டை உடையவன் அர்த்தம். திணை என்பது உறுப்பு, கண், கண்ணன் என்று அர்த்தம். பண்பு அப்படின்னா இனியன், அதாவது இனிமையானவன். இதுதான் சரி. அடுத்து 61வது கேள்வி. பெரும்பாலும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு என்ன? பெரும்பாலும் கட்டளையாகவே அமையும் பகுபத உறுப்பு என்ன? இதுக்கான பதில் பகுதிங்க. பெரும்பாலும் கட்டளையாகத்தான் இருக்கும். அடுத்து 62வது கேள்வி. பகுபதத்தில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது எது? பகுபதத்தில் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவது என்ன? இதுக்கான பதில் விகுதி என்பது சரிங்க. விகுதி என்பது சரி. அடுத்து 63வது கேள்வி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஸ் எனப்படும். பெரும்பாலும் எங்க வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரும். அது மெய்யெழுத்து, அதாவது புள்ளி வச்ச எழுத்தா வரும். அப்படி வந்தாத சந்தி என்று குறிப்பிடுவார்கள். சந்தி. அடுத்து 64வது கேள்வி. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது?
பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும். காலம் அல்லது எதிர்மறையை காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டும் உறுப்பு இடைநிலை. அடுத்து 65வது கேள்வி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன? இப்பதான் பார்த்தோம். இடைநிலை என்பது சரி. அடுத்து 66வது கேள்வி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஸ் எனப்படும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இருக்கும். அப்படி இருக்கிற அசைச்சொல்ல சாரியை என்று சொல்வார்கள். சாரியை. அடுத்து 67வது கேள்வி. சரியாக பொருத்துக. கரெக்டா பொருத்தணும். இதுக்கான பதில் நிலம் என்பது பெயர் பகாபதம். நட என்பது வினை பகாபதம். மண் என்பது இடை பகாபதம். உரு என்பது உரி பகாபதம். அடுத்து 68வது கேள்வி. பகாபதங்களை பொருத்துக. சரியா பொருத்தணுங்க. இதுக்கான பதில் பெயர் பகாபதம்னா பெயரை குறிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே பெயர் பகாபதம். வினை பகாபதம்னா நம்ம ஏதாவது ஒரு வினையை பண்றோம்னா அதுதான் வினை பகாபதம். நட, வா, படி, வாள் இதெல்லாமே வினை பகாபதம். இடை பகாபதம்னா இடைச்சொற்களாக வரும். இங்க பார்த்தீங்கன்னா என்ன வருது? மண், கொல், தில், போல் இதெல்லாம் வந்து இடை பகாபதம். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, களி இதெல்லாமே வருங்க. அடுத்து நான் பார்க்க போறது இந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 69வது கேள்வி. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியில் எண்ணிக்கை எத்தனை? இதுக்கான பதில் 42 இருக்கு. அடுத்து 70வது கேள்வி. எழுதினான் என்பது என்ன? எழுதினான் என்பது வினை பகுபதம். வினை பகுபதம். அடுத்து 71வது கேள்வி. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் பகுபதம்னாவே 6 வகைப்படுங்க. அடுத்து 72வது கேள்வி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. காலம் காட்டும் இடைநிலை. அடுத்து 73வது கேள்வி. சரியாக பொருத்துக. சரியா பொருத்தணும். வாழ்ந்தான் என்பது வினை பகுபதம். மண் என்பது இடை பகாபதம். நனி என்பது உரி பகாபதம். பெரியார் என்பது பெயர் பகுபதம். அடுத்து நான் பார்க்க போறது இலக்கணத்துல முவ்விடம் அந்த தலைப்பை பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். 74வது கேள்வி. முவ்விடங்களில் படர்க்கை இடத்தில் பொருந்தாதது எது? 3 இடம் இருக்கு இல்லைங்களா? தன்மை, முன்னிலை, படர்க்கை இருக்கா? படர்க்கைக்கு எது வராதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அவன் என்பது படர்க்கை. அவர் என்பதும் படர்க்கை. இவள் என்பதும் படர்க்கை. நீங்கள் என்பது படர்க்கை கிடையாது. இது வந்து முன்னிலை. இது வந்து படர்க்கையே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை. அப்போ இதுதான் பொருந்தாது. அடுத்து 75வது கேள்வி. முவ்விடங்களில் தன்மை இடத்தில் பொருந்தாது எது? தன்மை இடத்துல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் வரும், நாம் வரும், என் வரும், உன் வராது. உன் என்பது முன்னிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை இடத்துல வராது. ஸோ இது வந்து தப்பு. அடுத்து 76வது கேள்வி. முவ்விடங்களில் முன்னிலை இடத்தில் பொருந்தாது எது? எது முன்னிலை இடத்துக்கு வராதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நீ, நீவீர், உங்கள்லாம் வரும். அவை என்பது முன்னிலைக்கு வராது. அவை என்பது பார்த்தீங்கன்னா படர்க்கைக்கு வரும். சரிங்களா? படர்க்கை. இதை வச்சும் எக்ஸாம்ல கேள்வி வர வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து 77வது கேள்வி பொருத்துக. சரியாக பொருத்தணுங்க. இதுக்கான பதில் உன் பெயர் என்ன? இதான் சரி. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அது என்பது எப்படி ஓடும்? நீ என்ன செய்தாய்? இதான் கரெக்டு. அடுத்து 78வது கேள்வி. கலைச்சொற்களை பொருத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதுக்கான பதில் மோரல் அப்படின்னா நீதி, லிட்ரஸினா கல்வி அறிவு, கைடன்ஸ்னா வழிகாட்டுதல், டிசிப்ளினா ஒழுக்கம். அடுத்து 79வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம இது வரைக்கும் இருக்கிற ஈழர்களுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி நம்ம கடைசி கேள்வியை பார்க்கலாம். இதுக்கான பதில் சைல்டு லேபர்னா குழந்தை தொழிலாளர், யூனிஃபார்ம்னா சீருடை, சம்மர் வெக்கேஷன்னா கோடை விடுமுறை, டிகிரினா பட்டம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 79 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த 79 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட் வரப்போகுது. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 6க்கான வீடியோ நாளைக்கு காலையில் கரெக்டாக 5 மணிக்கு வந்துடும். மறக்காமல் படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய வீடியோவில் சந்திப்போம்.
இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நாளைய வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.